நான் வாழ்த்துகிறேன். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அநேக ரொம்ப அழகா இருக்கு சபை. ஆமென். நானே எவ்வளவு சந்தோஷப்படும் போது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆமென். அதனால தான் சொல்ற தேவ தூதர்களும் உற்று பார்க்கிற இந்த ஆராதனை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் பாடலாமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. எல்லாரும் கைகளை தட்டு பாடம். ஆமென். அவரை போற்றி. இந்த மைக்கெல்லாம் பாருங்க. அல்லேலூயா என்று ஆசரிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆசரிப்போம். அல்லேலூயா. செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நான் எப்பவுமே கொஞ்சம் ஏதாவது தேவன் செய்தியை குறித்ததான காரியங்களை ஏதுக்களை பேசுகிறாரா சொல்லி நான் பார்க்கும்போது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது சங்கீதம் 150ஆம் சங்கீதம். இன்றைய சங்கீதம் நான் இன்றைய ஏதுக்கள் தானே எதிர்பார்க்கறது. அல்லேலூயா என்று ஆரம்பிச்சு அல்லேலூயா என்று முடிக்குது. அதே மாதிரி சாட்சியில் எஸ்தர் டீச்சர் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் அவங்க 3 பேரும் சொன்னாங்க. எஸ்தரா நெகேமியா எஸ்தர் சொல்லி சொன்னார். ஐயா ஜபிக்கும் போது நெகேமியாவிலேருந்து கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அது ஏற்கனவே தம்முடைய ஜனங்களுக்கு உங்களுக்கு போய் சேர வேண்டிய வார்த்தைகள் வந்து சேர்ந்து விட்டது. ஆமென். இருந்தாலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து சொல்வோம். அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் கொடுத்த இந்த வசனத்திற்காக நல்ல மீண்டும் ஒரு கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென். கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம ஒவ்வொரு மூலமாக தேவன் அவர் மகிமைப்பட்டு, இந்த வசனத்திலிருந்து தேவன் சில காரியங்களை நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையோடு ஆரம்பித்து அதே வார்த்தையோடு அந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அந்த வார்த்தை? சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்களே பிரதானமான ஒரு நாமம் எழுத்தரலாம், அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சோ நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தரா இருக்கும் பொழுது நமக்கு யுத்தங்களை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. என்ன ஒரு வசனத்தை அவர் வாசிங்கள். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யாத்திராகமம் 7:4. பார்வோன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால், அந்த மேற்பட்டு வருகிற அந்த பகுதி தான் நமக்கு மகா இம்பார்ட்டன்ட். என் சேனைகளும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர். இப்போ சேனை தலைவன் என்ற ஒருவர் இருக்கும்போது அவர் யாருக்கு தான் அவர் தலைவர்? ஒரு சேனை கண்டிப்பாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு?
என்னுடைய சேனை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சேனையாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அமெரிக்கா பெரிசு கிடையாது. அங்கே சண்டை, அங்கே யுத்தம் என்பது யாருக்கு இடையில தான்? ஈரானுக்கும் இஸ்ரவேலருக்கும். ஈரான் ஓகே, ஒரு பக்கம் வைக்கலாம். இஸ்ரவேலர் யாருன்னு சொல்றாரு? என்னுடைய சேனையாகிய இஸ்ரவேல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த இப்போ அதனால தான் நான் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகளின் தலைவர் யார் தெரியுங்களா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தான் மேற்கொண்ட எல்லா யுத்தங்களிலேயும் அவன் என்ன பண்ண தெரியுங்களா? தோற்று போகவே இல்லை. அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான். அவன் சின்ன விஷயமா இருந்தவன் சரி, தாவீது செய்த எல்லா யுத்தங்களிலேயும் அவன் ஜெயித்து கொண்டே வந்தான். ஏன் தெரியுங்களா? அவன் தேவனை சேனைகளின் கர்த்தராக அவன் கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயும் சபை என்பது என்னது? கர்த்தருடைய சேனை. நாம் இங்கே யாருக்காக இருக்கிறோம்? தேவனுடைய சேனையில நாம் ஒவ்வொருவரும் யாரு? சேனை வீரர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய சேனையிலே சேனை வீரராக இருக்கும்போது அவர் நமக்கு சேனைகள் கர்த்தராய் அவர் நமக்காக நிற்பார். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஒரு சேனை என்பது என்ன? பல ஜனங்களால, சேனை வீரர்களால சூழப்பட்ட ஒன்று தான் என்னது? சேனை. அந்த சேனைக்கு என்ன இருக்கும்? ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனுடைய அவன் என்னென்ன சொல்றாரோ அதுபடியே என்ன பண்ணுவாங்க? அந்த சேனையானது கீழ்ப்படியும், செய்து முடிக்கும். ஆமென். அந்த சேனை என்பது ஒரு யுத்தத்துக்கு போனா என்ன பண்ணும்? கண்டிப்பாய் ஒன்று ஜெயமோ இருக்கலாம் அல்லது தோல்வியோ இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு சேனைகளின் கர்த்தராய் இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு சேனையாய் நிற்கும் பொழுது, தேவன் நமக்கு சேனைகளின் கர்த்தராய் நின்று அவருக்கு நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர் பூலோகத்திலேயும் மாத்திரம் அவர் சேனைகளின் கர்த்தர் அல்ல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ பூலோகத்துல பார்த்தோன்னா ரெண்டு சேனை இருக்குது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக நிற்கிற யுத்த வீரர். இன்னொரு சேனை இருக்குது, அது தேவனை அறியாதவர்கள். அவர்தான் என்னது? சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன தெரியுங்களா? சாத்தானுடைய சேனை. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? பெயர் செபுல் சொல்றான், பொய்யன், பொய்யுக்கு பிதான் சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியுமா இருக்குது? அவனுக்கு என்ன இருக்கு தெரியுமா? இருக்குது நரகம்தான் இருக்கிறது. ஆமென். கண்டிப்பாய் அவனுக்கு தோல்விதான் இருக்கிறது. நமக்கு என்ன தெரியுங்களா? நம்முடைய தேவன், நாம் அவரை நான் உம்முடைய சேனையில நான் யாரு? நான் ஒரு யுத்த வீரன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் என்னவா பார்க்க வேண்டும்? சேனைகளின் கர்த்தராய் நாம் அவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சேனை வீரர்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னு தெரியுமா? போராட்டங்கள் உண்டு. ஆமென். ஆனால் போராட்டத்திலிருந்து நமக்கு ஜெயம் வருது. ஏன் வருது தெரியுங்களா? நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தராய் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நினைக்கிறேன், எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணும்போது லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன், சீஷர்களுடைய மனதை திறந்த தேவன். நான் உங்களை எல்லாம் யாரும் பார்க்கறது தெரியுமா? சீஷர்களாய் பார்க்கிறேன், லீதியாள்களை பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னார், உன் வாயை விரிவாய் திற. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு இருதயத்தையும் மனதையும் செவிகளை திறந்துட்டாரு. கர்த்தர் என்னுடைய வாயை திறந்துட்டாரு. ஆமென். நான் அதை நிரப்புவேன். வார்த்தையினாலே, வசனத்தினாலே, மறைபொருளினாலே, கர்த்தருடைய ரகசியங்களாலே கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் நிரப்புவேன் சொல்லியிருக்கிறார். ஆமென்.
அப்படியே நிரப்பி ஓப்பனா நிரப்பி கர்த்தர் கண்டிப்பாய் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. அவர் பூலோகத்திலேயும் அல்லது பூலோகத்துக்கு மாத்திரம் அவர் சேனைகளின் கர்த்தர் அல்ல, அவர் பரலோகத்திலேயும் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தின் சேனை என்பது தூதர் கூட்டமும். ஆமென். பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அங்க டிவிஷனே கிடையாது. அவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு ஏசாயா 6:3 நீங்கள் வாசியுங்கள். பரலோகத்தில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பரலோகத்துல போனாலும் தேவன் நமக்கு யார் தெரியுங்களா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவரை நம்ம என்ன வென்றதான் ஆராதிக்க போகிறோம் தெரியுங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாரும் பாடலாமா? நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. இப்போதே அந்த ஆராதனை சேனைகளின் கர்த்தர். கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. பரிசுத்தர், ஒருவராய் சாவாமை உடையவர், சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாத மாயன் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். முதலாவது பார்த்தோம் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி. இரண்டாவதாக அந்த வசனத்தின் பகுதியை வாசிங்கள். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் மொழி. இங்க பார்க்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம பார்க்க முடியுது. அந்த முக்கியமான நபர் தான் யார் தெரியுங்களா? செருபாபேல். இந்த செருபாபேலுடைய காரியத்தை பார்க்கணும். அவனுடைய தகப்பனார் பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பனாருடைய பெயர் என்னது? செயல்தியேல். வேணா ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதே வசனம் மத்தேயு 1:12 இருக்குது. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல். சலாத்தியேல்னா யாரும் கிடையாது. யார் தெரியுங்களா? செயல்தியேல். யார் இந்த செயல்தியேல்? இதுவன் யார் தெரியுங்களா? அதாவது யோயாக்கீமினுடைய பேரன். இன்னும் சொல்ல போன என்ன தெரியுங்களா? தாவீதனுடைய பேரன். செயல்தியேல் என்பது யார் தெரியுங்களா? சுருக்கமா சொல்ல போனோம். ஏன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது சிறையிருப்புக்கு பின்பு ஒரு லிஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கே அங்கே சலாத்தியேல் தான் இருக்கும். யார் இவங்க? தாவீதனுடைய சந்ததியில் வந்த தாவீதனுடைய பேரன். ஆமென். அல்லேலூயா.
இங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். இந்த செயல்கள் என்ன தெரியுங்களா? கோரேஸ் ராஜா தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க திரும்ப எங்க இருக்கிறாங்க இப்போ யூத ஜனங்கள்? பாபிலோனில் இருக்கிறாங்க. நீங்க திரும்ப போயிட்டு என்ன பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்றார். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 61,000 பேர் என்ற சேனை அங்கிருந்து கர்த்தருக்காக வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த சேனையினுடைய தலைவன் அல்லது ஆளுநர் தான் யார்? இந்த செருபாபேல். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்படாவிட்டால் இவன் யார் தெரியுமா? அவன் யூதாவின் மீது ராஜாவாக வர வேண்டியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதான் நினைக்கிறேன். இப்ப என்ன வர்றாங்க? 61,000 பேர் எங்கிருந்து வர்றாங்க? பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள் தெரியுங்களா? ஐயா நெகேமியால சொன்னாங்க, டீச்சர் சாட்சியில சொன்னாங்க. எதற்காக? பாழாய் கிடக்கிற எருசலேமினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? தேவாலயம் பாபிலோனினாலே சுற்றரிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது. எப்போ வராங்க தெரியுங்களா? 50 வருடங்கள் கழிச்சு அவங்க என்ன வர்றாங்க? எங்க வர்றாங்க? பாபிலோனில் இருந்து அவர்கள் எருசலேமுக்கு எதற்காக வருகிறார்கள்? நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் வருகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை தேவனுடைய ஆலயம் கர்த்தருக்கு முக்கியமா இல்லையா? சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருக்கு முக்கியமா இல்லையா? ஒருவேளை முக்கியமாய் இல்லாதிருந்தால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக 2வது ஆலயத்தை அவர் கட்ட என்ன பண்ணிருக்க மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். ஏன்? அதனால தான் தேவனுக்கு என்ன தெரியுங்களா? அவருடைய ஆலயம், தேவனுடைய வீடு அவருக்கு முக்கியத்துவம். அவரே சொல்றாரு, என்னுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று பழைய ஏற்பாட்டிலையும் சங்கீதத்திலையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கீங்கன்னா அவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா செருபாபேல். செரு என்றால் வாசல், பாபேல் தெரியல உங்களுக்கு? நல்லாவே தெரியுமா? தெரியாது? பாபேல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வானத்தை அளாவிய கோபுரம். அதுக்கு அதன் அர்த்தம் தெரியுமா? வானத்தின் வாசல், வானத்தின் வாசல். இவன் யூதா தேசத்திலே பிறந்தவன் அல்ல. இவன் எங்க பிறந்தான் தெரியுங்களா? பாபிலோனிலே. பாபேல் இருக்கிற பாபிலோனிலே பிறந்ததினாலே அவனுடைய பேர் என்னது? செருபாபேல். பெயர் என்னவோ எபிரேய பெயர் தான். ஆனால் அவன் எங்கே பிறந்தான்? பாபிலோனிலே பிறந்ததினாலே அவனுடைய பெயர் என்னது? செருபாபேல். 2 எடுத்துக்கலாம். பாபிலோன் என்னவே என்ன தெரியுங்களா? குழப்பம். பாபிலோனில் என்னது? குழப்பம். அப்ப அவன் பேர் என்ன சொன்னா? குழப்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு 2 பெயர் வைக்க முடியும். ஒன்னு குழப்பத்தில் பிறந்தவன். எதுல பிறந்திருக்கிறான்? குழப்பத்தில் பிறந்தவன். தமிழ்ல சில பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. சேற்றில் பிறந்த என்னது? செந்தாமரை. என்ன சொல்லுவாங்க? குப்பையில் இருந்தும் மாணிக்கம் பிறக்கும்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமென். என்னங்க பாக்குறீங்க ஒரு மாதிரி? நம்ம யார் தெரியுங்களா? எரிகிற அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. ஆமென். நீ யார் தெரியுமா? அக்கினிக்கு போக வேண்டியவர், நரகத்துக்கு போக வேண்டியவர். அந்த நரகத்திற்கு போக அந்த நெருப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லிகள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலுடைய பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதுல்ல. அவன் பேர் என்ன தெரியுங்களா? குழப்பத்தில் பிறந்தவன். ஆமென், அல்லேலூயா. அவன் குழப்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவன் ரொம்ப தெளிவானவன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக குழப்பங்கள் இருந்து, ஆனாலும் குழப்பங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அதில் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து கடந்து செல்ல இயேசு தவறே சொல்றாரு. வாசிங்கள் 53வது ஏசாயா 53:2. இயேசு அவரை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. இளங்கிளையை போலவும் அவர் வளர்ந்த நிலத்திலிருந்து துளுக்கிற
வேர். அவர் இயேசு தம்மை குறித்து என்ன சொல்ற? நான் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்த்த வேர் என்று இயேசு தன்னை என்ன சொல்றாரு? அவரே அங்கே தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேல் அவன் குழப்பத்தின் மகனாக அவன் பிறந்திருந்தாலும், ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை தேவன் அவன் மிகவும் அதிலே மிகவும் உறுதியாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்ப வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்றோம், என் ஊழியக்காரனே. ஆமென். அல்லேலூயா. செருபாபேலை பார்த்து சொல்றார், நீ என்னுடைய ஊழியக்காரன். வசனம் இருக்கு, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருக்கிறான். ஆமென். ஏன் அவனை பார்த்து அது மாதிரி ஊழியக்காரனேன்னு சொல்றான்னா, அவங்க எதற்காக வந்திருக்கிறாங்க தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமென். அவன் சேனையிலே ஒருவன், அதனால சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். இப்போ செருபாபேலை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனே என்று சொல்லி நாம் அங்கே அந்த வசனம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து அப்படி கூப்பிடுவாரா, என்னுடைய ஊழியக்காரனேன்னு சொல்லி? தேவன் நம்மை பார்த்து சீயேன் என்னும் சுவிசேஷகியே, நம்மளை பார்த்து தேவனுடைய பார்த்து கூப்பிடுவாரு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். செய்கிறோமா இல்லையா? இப்போ சுவிசேஷ ஊழியத்திற்கு போறோம் இல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான ஒரு வேலை. அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து என்னன்னு கூப்பிடணும்? சீயோன் என்னும் சுவிசேஷகியே என்று நம்ம தேவன் கர்த்தர் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஆமென். கூப்பிடுறாரா? நமக்கு தேவன் நம்மை பார்த்து சுவிசேஷன் கூப்பிட முடியுமா? சொல்லுங்க. ஊழியக்காரர் இருக்கிறீங்கல்ல, கூட முடியுமா முடியாதா? நம்ம சுவிசேஷம் சொல்றோமா இல்லை? சுவிசேஷம் ஊழியம் செய்யறோமா இல்லையா? கர்த்தர் நம்மளை பார்த்து கூப்பிட முடியும். ஆமென். அதற்கு நாம் தகுதியானவர்கள். அல்லேலூயா. நம்ம கிட்டத்தட்ட அநேக வருடங்கள் நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆமென். இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க போயிட்டு யாருக்காவது சுவிசேஷம் சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போல பிரதர். போகும்போது யாருக்காவது நீங்க பார்த்து, ஏசு நல்லவர், அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு பரலோகமான அந்த வார்த்தை நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆமென். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரனே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அடுத்து அந்த வசனத்தினுடைய அடுத்த காரியத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். அடுத்த என்னது? உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு. இங்கே செருபாபேலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது தேவனே சொல்றாரு. உன்னை நான் என்ன பண்ணிப்பேன்? அந்த நாளிலே நான் சேர்த்து கொள்வேன். எந்த நாள்? இந்நாள்னு சொல்லவில்லை. இன்றைக்கு நான் உன்னை சேர்த்துக்கிறேன், அதாவது இந்த நாட்களில் நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணல, சொல்லவில்லை. அங்கே சொல்லப்படுகிற ஒரு நாள், அந்நாள். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். இயேசு தான் அற்புதம் செய்த முதல் அற்புதத்திலே மரியாள் வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன கிடையாது? திராட்சரசம் கிடையாது. அவர் என்ன சொல்றதுன்னா, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இயேசுவுக்கே ஒரு நேரம் இருந்தது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராட்டங்களோடு, உபத்திரவங்களோடு, பாடுகளோடு, எப்பொழுது இந்த சிறையிருப்பு மாறும், எப்பொழுது இந்த கடன் மாறும், எப்பொழுது இந்த கண்ணீர் துடைக்கப்படும், எப்பொழுது இந்த வேதனைகள் நீங்கும், எப்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்புகள் தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு, தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. கர்த்தர் ஒரு நாளை உனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அந்த நாள் என்ன தெரியுங்களா? தேவ பக்தன் சொல்றாரு, கர்த்தர் God never be too early and too late. Amen. He will do it in a due time. Hallelujah. தேவன் எதையும் முன்னாடியும் செஞ்ச மாட்டாரு, பின்னாடியும் செய்ய மாட்டார். அவர் ஏற்ற நேரத்திலே அவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும், நீ எந்த நிலைமையிலே, எந்த எதிர்பார்ப்பில் எங்க கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு 25 வருடங்கள் அவர் கர்த்தர் வைத்திருந்தார். ஈசாக்குக்கு ஒரு 40-20 வருடங்கள் தேவன் வைத்திருந்தார். ஆமென்.
அந்த வர்றம் வரல என்ன தெரியுங்களா, நாம் பொறுமையாக கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற அந்நாள் என்பது எப்பொழுது தெரியுங்களா? வாசிங்கள் ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தலாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும், ஆமென், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தை ஆகிலும் வணங்காமலும் அந்த நெற்றியிலும் தங்கள் கையிலும் இருக்கிற கண்டேன். அதுதான் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட, அல்லேலூயா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, செருபாபேலே, நீ ஒருவேளை நீ பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படாதிருந்தால் நீ இங்கேயே என்ன இருப்ப தெரியுமா? நீ ராஜாவாய் இருந்திருப்பாய். ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தை, அந்த தருணத்தை நீ உனக்கு இன்னாதனால நான் என்ன பண்ண தெரியுமா? நான் உனக்காக ஒரு நாளை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நாள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நான் அந்த 1000 வருட அரசாட்சி, அதாவது சபையினை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருடம் கழித்து தேவன் பகிரங்கமாய் இந்த உலகத்திற்கு வருவார். இங்க வந்து தேவன் 1000 வருஷம் இங்கே ஆளப்போகிறோம். ஆமென். அந்த நாளிலே, எப்போ? அந்த 1000 வருஷம் நடக்கிற அந்த நாளிலே நான் உன்னை சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. சேர்த்து கொள்றது எப்படி தெரியுங்களா? ஒன்னு சாதாரணமா கிடையாது. என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? அடுத்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு யோசனை வருகிறது. நான் ஏற்கனவே ஒரு கடைசியாக ஒரு செய்தியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்துண்டேன். தாவீது என்ன பண்ண தெரியுங்களா? தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்று சொல்லி அந்த தேவனுடைய வீட்டுக்கு தான் கட்டளைனாலும் என்ன பண்றாரு? அந்த வீட்டை கட்ட தேவையான எல்லா பொருள்களையும் என்ன பண்ண தெரியுங்களா? சவதரித்து. என்னுடைய சிறுமையில கூட நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான பொருள்களை என்ன பண்ணிட்டேன்? சவதரிச்சிட்டேன். கன்வென்ஷன் வருது. நம்முடைய சிறுமையில என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேலை குறித்ததான பொருள்களையோ காணிக்கைகளையோ எதை என்ன பண்ணணும்? நாம் கொடுத்து தீர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தாவீதுக்கு நல்ல வீடு இருக்குது. ஆனா தாவீதுக்கு என்ன பண்றா தெரியுங்களா? நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன்னு சொல்லி அந்த வீடு கட்டுவேன் தின்னது வெகு காலத்துக்கு நடக்க வேண்டிய காரியத்தை இப்பொழுதே தாவீதுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். அப்படின்னு என்ன தெரியுங்களா? தாவீது தான் உயிரோடு இருக்கும்போது தேவன் தாவீதுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? பரலோகத்திலே உனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் கட்டிட்டேன். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்க செருபாபேலும் அதே காரியத்தை நாம் பார்த்துக்க முடியாது. செருபாபேலை பார்த்து என்ன வசனம் சொல்லுதான்? நான் உன்னை அந்நாளில் என்ன பண்ணுவேன்? நான் சேர்த்து கொள்வேன். எத்தனை நாள் வரப்போகுது? பல ஆயிரங்கள் வருஷம் நடக்க போகிற ஒரு காரியத்தை தேவன் இப்பொழுதே செருபாபேலுக்கு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக அவர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அவங்க உயிரோடு இருக்கும்பொழுதே அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? வாக்கு பண்ணிட்டார். அவர் செய்து முடித்து விட்டார். ஆமென். என்ன ஆமெனே வரல? அல்லேலூயா. வாஞ்சை இல்லையா அவங்களுக்கு? தேவன் இப்போதே இப்போ இருக்கும்போதே நம்முடைய சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன பண்ணுவேன்? பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு நான் கட்டிடுவேன்னு சொன்னா அது மேற்பட்டு நமக்கு இருக்கிற ஆசை என்ன? அது ஒண்ணுமே இல்லை. ஆமென். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் இனி மேற்பட்டு உங்களோட கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. நீங்க வெகு காலத்தில் நடக்க வேண்டிய நீங்க இப்பே சொல்லிட்டீங்க. என்ன இனி மேற்பட்டு நான் உங்களோட ஒன்றும் கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு
தாவீது சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. செருபாபேல், நீ ராஜாவா நீ இருக்க முடியல. நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? 1000 வருஷ அரசாட்சியிலே நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ராஜாவாக உன்னை மாற்ற போகிறேன். ஆமென். அந்த எப்படி அதை ராஜாவாக மாற்றுறான்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர், இதுதான் செய்தி. இன்றைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம முத்திரை மோதிரமாக மாற முடியுமா? அதுதான் செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன வருது? ஜோஷுவா, கர்த்தர் என்ன பண்ண போறாரு? முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். சிஸ்டர் மகி சிஸ்டர், கர்த்தர் உங்களை என்ன மாற்ற போகிறார்? முத்திரை மோதிரமாக மாற்ற முடியுமா? யோசிக்கலாமா? இப்போ மோதிரம் 2 வகை இருக்குது. சாதாரண என்னது? நம்ம போடுற மோதிரம். நம்ம சபையில் மோதிரம் போடுறது கிடையாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட கிடையாது, 2 மோதிரம் போட்டுக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி போயிட்டோம். நான் இங்கே இருக்கிறத பார்த்து சொல்லலை, நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்க்கல, நான் அப்போ பார்த்தேன். அந்த மோதிரம் கோல்டில் கூட கிடையாது அது. ஸோ கோல்டில் இல்லாமல் கூட மோதிரம் போட்டுருக்குறாங்க, கோல்டோடு கூட மோதிரம் போட்டுக்கிறாங்க. இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா யார் வேணும் போகலாம், எல்லோரும் போகலாம், வழியில் போகிறவங்க கூட போகலாம். ஆமேன். ஆனால் அதை குறித்து நான் உங்களோடு சொல்லவில்லை. ஆமேன். அல்லேலூயா. தேவன் உன்னை என்ன பண்ண போகிறாரு? முத்திரை. பக்கத்தில் கைக்கு சொல்லுங்க, பிரதர் உங்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்ற போகிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான முடியும் கிரீடமும் முத்திரை மோதிரமாய், அதை விட என்ன தெரியுங்களா? முத்திரை மோதிரம் பெருசு. ஆமேன். அல்லேலூயா. பிரதர், மோதிரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதர் சிஸ்டர், மோதிரம் இந்த மோதிரம் இல்லை, முத்திரை மோதிரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மோதிரம் எதை குறிக்கிறது தெரியுங்களா? அதிகாரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மோதிரம் எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போ இன்னொரு சாதாரண மோதிரம் தெரியும். முத்திரை மோதிரம் என்பது யாரு போட்டுப்பான்னு தெரியுங்களா? ராஜாக்களுடைய கைகளிலே போடப்பட்டிருக்கிற ஒரு மோதிரம் தான் என்னது? முத்திரை மோதிரம். ஆமேன். இந்த மோதிரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னேன்? அதிகாரத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதாவது எஸ்தர் இதில் தெரியுங்களா? அதாவது ஆதார் மாதம் 12ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதியில என்ன பண்ணணும்? யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணையை போட்டு ராஜாவினுடைய மோதிரத்தினால என்ன பண்ணுவாங்க? அது தெரியும். இப்போ ஒரு அரக்கு, இப்போ கோதுமால நீங்க ஒரு கை போடுங்க, இம்ப்ரெஷன் அப்படியே தெரியுதுல்ல, அது மாதிரி தான் அந்த மோதிரத்தை வச்சு குத்தி சகல ஜனங்களுக்கு அது என்ன பண்ணாது? மாறாத பிரமாணம். ஏன்னா அது எங்கிருந்து வந்து இருக்குது? ராஜாவினுடைய வாயிலிருந்து அவருடைய மோதிரத்தினாலே அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை முத்திரை மோதிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு முத்திரை மோதிரம் கொடுக்க முடியுமா? நாம் தேவனுடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக மாற முடியுமா என்று சொல்லி நான் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சும் போது நான் அப்படியே வசனங்களை பார்க்கும்போது யாருக்கு எல்லாம் தேவன் அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லும்போது, அப்போ யாரெல்லாம் அந்த முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு அவர்களிடத்துல சில காரியங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆமேன். அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? இப்போ ஒரு டிகிரி முடிச்சோம்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த டிகிரி முடிக்கிறதுக்கான அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கணும், அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கணும், அதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும், அதுக்கு அநேக முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
ஒரு மெடலோ ஒரு இதுவோ இது பதக்கத்தை ஓட்டப்பந்தயத்திலேயோ கொடுக்குறாங்கன்னா சும்மா வந்துடுச்சு அவங்களுக்கு. அவங்கள போய் கேட்டு பாருங்க, அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட நஷ்டங்கள் எல்லாம் பாருங்க, கண்ணீர் வரும். ஆமேன். அதனுடைய பலன் தான் என்ன தெரியுங்களா? அந்த கேடயமோ அல்லது அந்த வெகுமதிகளோ. ஆமேன். தேவன் நமக்கும் நாமும் என்ன தெரியுங்களா? முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்ள அல்லது தேவனுடைய கருத்துல முத்திரை மோதிரங்களா இருக்க தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த செருபாபேலுக்கு வழங்கப்பட்டதில்லை. அப்போ செருபாபேல் என்னன்னது? அந்த முத்திரை மோதிரத்திற்கு பெற்றுக்கொள்ள தேவனுடைய கரத்திலே முத்திரை மோதிரமா இருக்க அவன் தகுதியானவன், அதற்காக அவன் ஏற்படுத்தப்பட்டவன் என்று பொழுது செருபாபேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவன் செருபாபேலுடைய வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமும் முத்திரை மோதிரங்களாய் நாம் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1, இவன் முத்திரை மோதிரத்தில் தேவனுடைய கருத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அவனிடத்தில் இருந்த காரியம் தெரியுங்களா? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு ஆவியினுடைய ஏவுதல் செருபாபேலுக்குள்ளே இருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ரா என்ற வாசிங்கள், எஸ்ரா தான் எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களில் அனைவரும் தலைவரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை எருசலேமிலே கட்டுவதற்கு ஒரு அழைப்பு விடப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை குறித்ததான காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், யாரெல்லாம் ஏவப்பட்டார்களோ. ஆமென். அல்லேலூயா. செருபாபேல் முதல்ல அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான அந்த ஆவியினாலே அவன் ஏவப்பட்டவன் தான் இந்த செருபாபேல். நேரம் மிகவும் குறைவா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாய் கொஞ்சம் துரிதமாக கடந்து செல்வேன். இப்போ என்ன பண்றாங்க தெரியுங்களா? எருசலேமில் வந்து அவங்க என்ன பண்றாங்க? எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். கட்டும்பொழுது யூதாவுக்கும் அதாவது பென்யமீனுக்கும் விரோதமான சத்துருக்கள் வந்து அவர்கள் தேவனுடைய வீட்டை கட்டக்கூடாது என்கிறத சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? அநேக எதிர்ப்புகளையும் தடைகளையும் அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அல்லேலூயா. இந்த எத்தனை எதிர்ப்புகளும் எத்தனை தடைகள் வந்தாலும் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதை அவன் நிறுத்தவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஊழியம் என்கிற காரியங்களை, விசுவாச பாதல், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தடைகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ன தெரியுங்களா? நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த அழைப்பின் பொருளை என்ன பண்ணக்கூடாது? நாம் யார் மாதிரி? லோத்தினுடைய மனைவி மாதிரி பின்னிட்டு போகாதபடி கலப்பையின் மீது கை வைத்தவர்கள் அதை நாம் முன்னோக்கியே போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன குறைவு வந்தாலும் சரி, நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் நோக்கப்பட்டவர்களா எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? நாம் கிறிஸ்துவை நோக்கி தேவனுடைய வேலையை நோக்கி நாம் செய்ய வேண்டும். ஆமென். இரண்டாவதாக பார்க்கும்போது அவனுக்கு எப்பேற்பட்ட தடைகள் சத்துருக்கள் வந்தாலும் அவன் கர்த்தருடைய காரியத்தினுடைய ஆலயத்தை கட்டுவதிலே அவன் மிகவும் உறுதியாய் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது எஸ்ரா 3:2 பார்த்தீங்கன்னா, பலிபீடத்தை கட்டி அனுதினமும் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் அந்தி சந்தி காலையும் மாலையும் கர்த்தருக்காக அவன் பலிகளை ஏறெடுத்தான் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இது நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பலி எடுப்பது பலி பழைய ஏற்பாட்டிலே பலி இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே பலி என்பது என்னது? ஆராதனை. அல்லேலூயா. எப்போ? காலையிலும் ஆராதனை, மாலையிலும் ஆராதனை, அந்தி சந்தி பந்தியான பலிகள் என்ன பண்ணணும்?
தானியேல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை அவன் ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆமேன். செருபாபேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதும் தன்னுடைய வாழ்க்கையிலே வழக்கமாக அவன் கொண்டிருந்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதற்கு இடப்புறமாக ஒன்றும் 2 ஒலிவ மரங்கள். அங்கே செருபாபேலை, அதாவது சகரியா தீர்க்கதரிசியினிடத்தில் தேவன் செருபாபேலை குறித்துதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். செருபாபேலுடைய காரியத்தை சொல்லும் போது தேவன் ஒரு குத்து விளக்கு, முன்னாடி ஒரு விளக்கு இருக்குது இல்ல, இங்க இருக்குது, இருக்குங்களா? இது பேர் என்ன தெரியுங்களா? குத்து விளக்கு, மெனோரா. இதனது மெனோரா. சகரியாவினிடத்தில் தேவன் செருபாபேலுடைய காரியத்தை சொல்லும் போது குத்து விளக்கை காமிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குத்து விளக்கின் அந்த பத்துல இந்த பக்கம் ஒரு ஒலிவ மரமும் இந்த பக்கம் ஒரு ஒலிவ மரம். நாம் இந்த குத்து விளக்கை சபையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அதை இயேசுவாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம சொல்றாரு, இந்த பக்கத்துல நிக்கிற இந்த 2 ஒலிவ மரம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த 2 ஒலிவ மரம் கிடையாது. அந்த 2 ஒலிவ மரத்தில் ஒன்று யார் தெரியுங்களா? செருபாபேல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எஸ்ரா 3:2. எஸ்ரா 3. அப்பொழுது எஸ்ரா 3:2 தானா? ஆகையால் இல்லை, யாருமே சரியா வாசிக்கல. எஸ்ரா யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும். ஆமென். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் சகரியாவுக்கு வாங்கள். சகரியா இல்லை, ஆகாய்க்கு வாங்கள். ஆகாயினுடைய கடைசி வசனத்தை இல்லை சொல்றேன், ஒரு வசனத்தை சொல்றேன், மன்னிக்கணும். ஆகாய் சகரியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும், எந்த இவைகள், அதாவது அந்த குத்து விளக்கின் பக்கத்திலே இருக்கிற 2ம் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஒரு ஒலிவ மரம் யாரு? யோசுவா. இன்னொரு ஒலிவ மரம் யாரு? சொல்லுங்க, செருபாபேல். ஆமென். இங்க யார் இந்த ஒலிவ மரம் என்ன தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செருபாபேலை பார்க்கும் பொழுது 4வதாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பார்க்கும் பொழுது சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன், செய்தினுடைய முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே சொல்றோம், செருபாபேல் என்ன பண்ணுவான்? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் என்ன பண்ணுவான்? எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வா. அங்கே தலைக்கல்லுன்னு சொல்லப்படுற தெரியுங்களா? அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதற்கான அந்த பிரதானமான கல், அந்த தலைக்கல் தான் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்தில் இருக்கும் பொழுது தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு கல்லை பத்தி? உங்கள வீடுகளால் ஆகாது என்று தள்ளைப்பட்ட கல்லே மூளைக்கல்லாகிய இயேசு. ஆமென். நான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றேன்? தேவன் தம்முடைய ஆலயம் தேவனுக்கு முக்கியம். ஒருவேளை முதல் கட்டப்பட்ட அந்த ஆலயம் பாபிலோனினால தீக்கிரையாக்கப்பட்டு அப்படியே அழிந்து அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண,
கர்த்தருக்கு ஆலயம் தேவை. ஆமென். அல்லேலூயா. இந்த செருபாபேல் கட்டி முடித்த ஆலயம் தான். இன்னும் அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9வது வசனத்தை வாசியுங்கள். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே என்ன பண்ணான் தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். தலைக்கல்லை செருபாபேல், அதாவது ஆலயத்தை கட்டி முடிக்கிறதற்கான ஃபைனல் ஸ்டோன், என்ன ஸ்டோனு? ஃபைனல் ஸ்டோன் அவன் கொண்டு வந்தான். அது அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்க முடியும். தலைக்கல்லாகிய இயேசு வருவதற்கு, அந்த ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு, தேவன் அந்த இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு அவன் இயேசுவுக்கு அவன் முன்னோடியாய் அவன் காணப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்களை செய்தவனுக்கு தான் தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ண சொல்றான்? அந்நாளிலே நான் உன்னை சேர்த்து கொண்டே உன்னை என்ன பண்ணுவேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென். இப்போ நமக்கு முத்திரை மோதிரம் கிடைக்குமா? நாம் தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே யோசிச்சு பார்ப்போம். நம்பர் 1, அவன் யாரு? அந்த சேனையிலே அவன் ஒரு வீரன். நம்பர் 2, ஆவியினாலே ஏவப்பட்டன். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக ஆவியினாலே ஏவப்பட்டேன். 3வது, குழப்பமான சூழ்நிலையும் தான் தெரிந்து கொண்டதை அவன் மறவாதவன். 4வது, அவன் சத்துருக்களை எதிர்க்கிறவன். மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை பனி போல தேவன் உருகச் செய்தது போல எப்பேற்பட்ட சத்துருக்கள் அவன் வந்தாலும் அதை எதிர்க்கிறவனாய் அவன் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. நான்காவதாக பார்க்க போனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. 5வதாக அவன் அழைப்பிலே அவன் யார் தெரியுங்களா? உண்மை உள்ளவன். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் 5 காரியங்கள் 6 காரியங்கள் உங்களோடு சொன்னேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்களுமே நீங்க அங்க மாம்ச பிரகாரமான ஆலயத்தை கட்டுவதை செருபாபேல் செய்து முடித்தான். ஆமென். நாமும் என்ன பண்ணீங்க தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆமென். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். சபையில சேர்க்கிறதுனா என்னது? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 7 பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். 7 பாயிண்ட்ஸுமே நம்ம டிக் வருதுமா? வருதுங்களா? யோசிக்கிறீங்களா? இல்லாட்டி அதில் அட்லீஸ்ட் நீங்கள் 7 பாயிண்ட்டுமே டிக்கனோட பிரதர், ஒரு 5 பாயிண்ட் எனக்கு வருது பிரதரன். இப்போ நீங்கள் இன்னொரு கர்த்தர் என்ன பண்ண தெரியுங்களா? முத்திர முகத்தை கையில் அவர் ரெடியாக வச்சுட்டு இருக்காரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 என்னாலும் சரி, ஒரு 2 பாயிண்ட் கர்த்தர் நம்மளால அபிஷேகித்திருக்காரு இல்லை? பரிசுத்த ஆவியினுடைய உள்ள இருக்குல்ல? அப்போ அவன் ஒரு அந்த கிழவனுக்கு அவன் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு என்ன பண்ணான்னு தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். லூக்கா 2:27 நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? அந்த ஆவியினுடைய ஏவுதல் இருக்கிறதுனால தான் நம்ம சபைக்கு வர்றோம். அல்லேலூயா. அப்போ செருபாபேலுடைய காரியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? ஆமாவா இல்லையா? சபைக்கு வர்றோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? செருபாபேலன் கர்த்தரை ஆராதித்தான், பலி செலுத்தினானா? ஜெபிக்கிறோமா? அந்தி பந்தியில் அவன் பண்ணான செய்தி அந்த ஜெபம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அல்லேலூயா. யோசிங்க, யோசிங்க. நமக்கும் சொல்றார், கர்த்தர் உன்னை முத்திர மோதிரமாக, அங்க கிடையாது, இன்றைக்கே உன்னை முத்திர மோதிரமாக வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன அந்த முத்திர மோதிரம்? தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். தேவன் நீ தேவனுடைய கருத்துல நீ முத்திர மோதிரமா இருக்கும்போது நீ பாவத்தின் மீது என்ன பண்ணலாம்? பாவத்தை நீ மேற்கொள்ளலாம், மரணத்தை நீ மேற்கொள்ளலாம். இருளின் மீது தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். உன்னுடைய எதிராளிகள் மீது தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சோதனையை மேற்கொள்கிறதான அதிகாரத்தை தேவன் உனக்கு என்ன பண்ற தெரியுங்களா? கொடுக்கிறார். ஆமென். யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் கர்த்தருடைய அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கிற நான் என்ன கிடையாது, உனக்கே தெரியாது நீ யார் தெரியுங்களா? தேவனுடைய கருத்திலே நீ முத்திரை மோதிரம். ஆமென். நீங்க முன்னக்கே சொல்லிக்க, நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? நான் தேவனுடைய கருத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம். அல்லேலூயா. தேவனுக்குரியதெல்லாம் எனக்குரியது. தேவனுக்குரிய அதிகாரம் எல்லாம் என்ன இருக்குது எனக்கு. நீங்க உலகம் எங்கும் கலந்து போங்கள், நான் செய்யறதை காட்டிலும்
அதிகமாக செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு கடைசியாக ஒரே ஒரு வசனம், மத்தேயு 25:21 வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மத்தேயு 25:21 வசனம். அந்த அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. இசபேல் இது செருபாபேல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நியமிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை அவன் உண்மையாய் செய்து முடித்தான். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் இருக்குது. கொஞ்ச காலம் நாம் கர்த்தருக்காக என்ன பண்ணணும் தெரியுங்களா? நாம் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளணும். நாம் மறந்து போகாமல் நாம் கர்த்தருக்காக உண்மையாய் இருப்போம். ஆமென். உண்மையுள்ள நீ கொஞ்சத்துல உண்மை இருந்தால், ஹலோ ஹலோ ஹலோ, அங்கே என்ன சொல்ல, உன்னை நீ என்ன பண்ணு, உண்மையாய் நீ இருந்தாயனா உன்னை அநேகத்தின் மேலே உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன். ஆமென். முடிக்கிறேன். நாம் யார்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மூலம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்து பாவத்தை மேற்கொள்கிறது, சத்துருவை மேற்கொள்கிறதான, நரகத்தையும் பாதாளத்தையும் மேற்கொள்கிறதான அதிகாரத்தை, நமக்கு எதிராளிகளை மேற்கொள்கிறதான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வானத்தோட ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்கிறதான அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லோரும் முழங்காற்படிடுவோம். எல்லோரும் முழங்காற்படிடுவோம். எல்லோரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரமே கேட்ட வசனன்படியாய் செருபாபேலை தேவன் நம்ம முன்னாடி கொண்டு வந்து செருபாபேலுடைய காரியங்களை நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஓ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளிலே நான் சேர்த்து கொண்டு உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனுடைய கருத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம். ஆமென். நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது, அசாதாரணமான ஆட்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வரப்போகிற ராஜனுக்கு நம்ம வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் உன்னை தேவனுடைய கருத்திலே ஒரு முத்திரை மோதிரம். நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ மறந்துடாதீங்க, நீ ஒரு முத்திரை மோதிரம். ஆமென். தேவனுக்கு ஒரு பெரிதான அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை அவருடைய வருகை மட்டுமாய் நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த ராகஸ்வீர் ராஜா என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஆமானுடைய கையில கொடுத்த முத்திரை மோதத்தை கழட்டிட்டான், வாங்கிட்டான். நாம் அப்படியா இருக்கக்கூடாது. நாம் அப்படியா இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய கருத்தில் அந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி மொர்தெகாயினுடைய விரல்ல போட்டானா, அப்படியா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை மோதிரத்தை நம்மை விட்டு தேவன் பிடுங்காதபடி, எடுத்து போடாதபடி, நீக்கு போடாதபடி அதை வருகை மட்டுமாய் நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆமென். செய்யலாமா? ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக நன்றி இயேசுவே. தேவனுடைய சமூகத்திலே வந்து என்னுடைய ஆலயத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ்விப்பேன் என்று சொல்லி உடைய வசனம் இருக்கிறதையா. தேவனுடைய சமூகம் எவ்வளவு பேரின்பம் தகப்பனே, எவ்வளவு ஆனந்தம் ஐயா. இங்கே உங்களுடைய சமூகம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். பாடின பாடல்கள், ஆராதனை இங்க தாவே நீர் சுகந்த வாசனையா நீங்க முகர்ந்து கொண்டீங்க. தேவருடைய செய்தியில் செருபாபேலை எங்களை முன்னே நிறுத்திக தாவே. ஓ அந்த வாழ்க்கை தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக தாவே. ஓ எங்களுக்கு நீர் எங்களை முத்திரை மோதிரமாக, நம்முடைய கருத்தில் இருக்கிற முத்திரை மோதிரமாக நீர் எங்களை மாற்றி நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றியா. தேவரே நீர் நாங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பையும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை நாங்கள் விட்டு விலகாதபடி உடைய வருகை மட்டுமாய் தாவே நாங்கள் அதை காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. ஓ உலகம் பாமிசம் பிசாசினால வஞ்சிக்கப்படாதபடி இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்ல பெரியவர் தேவனே. நீர் சேனைகளின் கர்த்தராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் தாவே. நாங்கள் உங்களுடைய சேனைகளிலே கத்தாவே ஒரு சேனையினுடைய வீரனானே நாங்கள் இங்கே நிற்கிறேன். ஸ்தோத்திரம். குடும்பங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியும். குடும்பங்கள் இருக்கிற கத்தாவை எல்லா கத்தா தரித்திரத்தையும் கத்தா குறைவுகளையும் மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்கெல்லாம் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுறையா. ஓ கத்தாவை வேலையிலே கத்தாவை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல வருமானத்தையும் நீங்கள் உண்டாக்கி தாருங்க.
கர்த்தா இந்நாட்களிலே கர்த்தாவே இந்த யுத்தத்தினாலே கர்த்தாவே இருக்கிற எல்லா காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறீர். இது ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக கெஞ்சுறையா. கர்த்தா படித்துக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தினாலே நிரப்பும். சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற நல்ல பரிபூரண சுகத்தை நீங்கள் தாருங்க. விசேஷமாக நான் மோகனனுக்கு நான் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. தேவடைய ஜனங்களோடு கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. சகோதரி எஃப்சிக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் சுகத்திற்காக நன்றி கர்த்தாவே. அப்படியா சரீரத்தில் பாடுகளோடு உபத்திரவங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைக்கூறுறேன் ஐயா. தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தை நீங்கள் தாருங்க ஐயா. ஓ பிள்ளைகள் கர்த்தாவே வீடுகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே ஓ வீடுகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு கட்டி தாருங்க ஐயா. கட்டி கொண்டிருக்க வீடுகள் முடிக்கப்பட்டு கர்த்தாவே கர்த்தருக்காக அவைகள் கர்த்தா பிரதிஷ்டை செய்யப்பட பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஓ கர்த்தாவே சோத்திரம். இப்படியாய் கர்த்தாவே எந்த நோக்கத்தோடு என்ன கண்ணி கர்த்தாவே காரியங்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ கிறிஸ்து இயேசு தாமே உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொன்னது போலையா பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்குங்க. உடைய கையினாலும் நிறனாலே கண்ணெறியாவே நீங்கள் துரைட்டுங்க. வேதனைகளுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் தூரப்படுத்துங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். தேவடைய ஆலயத்தில் கொண்ட நேரம் முதற்கொண்டு இந்த மட்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தேன். நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து சென்றாலும் உலக மாமிச பிசாசினால் எங்கள் வஞ்சிக்காதபடிக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தோடு அவர்கள் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்தன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் நடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்து இயேசு 2ஆம் வருகை மட்டுமா இருப்பதாக.